பழம் எல்லாம் முடிச்சிருக்கு. இலையை போட போறீங்க, எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. எல்லாம் போட்டு கொட்டி கிளற வேண்டியது. என்னென்ன போட்டீங்க? உப்பு, மஞ்சள் பவுடர், தேங்காய்ப்பூ, வாழைப்பத்தியும் சண்டையும் போட்டு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு அப்படியே இருக்கு. வெண்ணில போட்டு எடுக்கிறதா? வளர்க்குறாரு தாளிச்சு போட்டு இப்பவே சும்மா சாப்பிடலாமா இருக்கு. சரி. பெருஞ்சீரம் கடுகு கடுகட்டா இந்த நடுவுல அந்த சின்ன போட்டு பேசிருக்கு அதுக்குள்ள இருக்கு. சுனிதா இல்ல நான் அன்னைக்கு என்ன நீங்க புடிச்சல போடுறீங்களா? உப்பு போட்டீங்களா ஆண்டி? பாருங்க ஒரு சசத்துக்கு வைங்க, அப்படியே ஊற்றிக்கோ. இதுக்காக பால் கூட வேணும். பாவக்காய் கடைக்கு சும்மா வீட்டு வச்சனா பால் வச்சுட்டு பால் வச்சுருந்தோ கூடாண்டுட்டு நீங்கள் தேங்காய் பூ அப்போ வரைக்கும் எடுத்துட்டீங்க தானே. அப்போ இதில் கொஞ்சம் சம்பளக்கும் எடுத்து வச்சுட்டு பாவக்காய் கடைக்கு இதெல்லாம் கொஞ்சம் பிடிச்சது சம்பளத்துக்கு எடுத்து வச்சுட்டு குளிங்க மாமிட்டு. நல்ல கலர்ஃபுல்லா இருக்குது. போட்டதுல இது வீட்டுல இருந்த வாழைப்பூவும் தண்டியிலையும் வீட்டுல என்ன முளைச்சது அக்கா பிடிங்கி வறுக்கிறா. இது என் ஹஸ்பண்ட் அண்ணாண்ட வாய். இது என் அக்காண்ட மாடு, ரெண்டாவது அக்காண்ட மாடு. காய் சொல்லுங்க வாடி வாங்க. கஷ்டமா இருக்கா அக்கா? தக்காளி பழம் வச்சுக்கிறேன்னாக்கா போட போறீங்களா பாவக்காய்க்கு? சும்மா போட டேஸ்ட் இல்லையா? இதுக்கெல்லாம் வெங்காயம் எல்லாம் தாளிச்சிட்டீங்க என்ன? அப்போ தக்காளி பழம் போடல அதென்ன? அப்போ சம்பளுக்கு போடுவோம். சாப்பிடாக்கா அங்கே நில்லுங்க, உங்களை வீடியோ எடுக்க தம்பி வாசரில்ல காய் சொல்லுங்க. வாழைப்பூ போட்டதானே யாருக்கு? உங்களோட தம்பிக்கா? உங்களோட தம்பிக்கு உங்களை தெரியலன்னா எனக்கு தெரியுமா உங்களை? வாசம் அடிக்குதாக்கா இங்க தூரம் நிக்கதா? காணாடிங்க. முதல்ல உருவம் போட்ட நீங்களே அந்த இலையும் போட்டது கலக்கும்.
ஓ ஓ. அம்மா சின்னதா டக்குன்னு அஞ்சு கழுவி வச்ச உடனே இந்த சட்டியில ரசத்தை போட்டுட்டு அப்புறம் கடைசியாக பாவக்காய் கறி வைங்க இல்லாட்டி கேட்கும் இல்லை. ஒரு சொதி இந்த பால் ரசமோ இல்லை என்ன ரசம் வைக்க போறீங்க? அப்போ தக்காளி பழம் போட்டு வைங்கோ. ஆட்டிறைச்சி இடிக்கிறேன். ராசாக்கா சொல்லிட்டு போறா ஆடு உரிக்கிறாவாம் ஆடு. ஆடு உரிக்கிற ஆள் தான். அல்ல அதாவது இந்த வயசுக்கு மாசம்னா மனதுக்குள்ள தான் எப்போ இளமையா இருக்கிற மாதிரி அதான் அவசரம். அந்த நினைவு தான் எங்களோட வாழ்க்கை. எனக்கும் 73 அன்னைக்கு ஆக்கள் கொஞ்சம் யோசிக்கிறது நேற்று கூட தான் வயது கேட்டுருவோம். 73 அக்கா அது என்ன போமது சொந்த இது சமையல் நடக்கும். நானும் வந்து கடுப்பு டெஞ்சில் வந்துட்டு எனக்கு இன்னொரு வேலை கிடைக்கிறதால அதுல இருந்து துவங்குறோம் கொஞ்சம். வசந்தா எப்படி இருக்கிறீங்க? காலையில என்ன சாப்பிட்டீங்க? காலையில கஞ்சி காய்ச்சினாரு. கஞ்சி நல்லதானே, பால் கஞ்சி சாப்பிட. சரி, உங்களோட அண்ணா பாப்பார், சின்ன அண்ணா சுவிஸ்ல இருக்கிற பெஞ்சமின் அண்ணா பாப்பார். இப்போ நான் அனுப்பி விட போறேன். அப்போ வந்து ருசி எடிட் பண்ணி போடுவா. அங்க ராசாக்கா ஆடு உரிச்சாச்சா? ராசாக்கா ஆடு உரிக்கிறோன்றதில்ல சொல்லி சொன்னேன். இது என் ஹஸ்பண்டிന്റെ அண்ணா, பெஞ்சமின்ന്റെ அண்ணா. அவரை பார்த்தா தம்பி மாய்க்காரு. முகத்தை காட்டுங்க. இங்க என்ன வேலை செய்றீங்க? நானும் நான் ஒரு ஜஸ்டிஸ் ஆஃப் பீஸ், சமாதான நீதிவான், அதோட சமூக வேலை கனகடா. அது முந்தி என்ற வேலை நிறுவனத்தின் தலைவராக. இப்ப நீங்க ரிட்டையர் பண்ணிட்டீங்க. வேலை செய்யறேன், சமூக வேலை. இதுதானே ஏதோ தவசியம் அங்க எடுத்தீங்க பெஞ்சமின் வேற இல்ல. பெஞ்சமின் அங்க சுவிஸ்ல இருக்குது. கதைங்க தம்பி எப்படி சுகமாண்டிஞ்சால வந்து அதுல நின்று கதைங்க. அதுல நின்று தம்பிய சொல்லுங்க. சாசாக்கா கதைக்கிறேன்னு அப்படி சுகமாண்டு டக்குன்னு ஒரு ஒன் வேர்ட்ல சொல்லுங்க. தம்பி எப்படி சுகமா இருக்கிறீங்களா? மகள் தம்பி இந்த மகள் மருமகள் தம்பி சும்மா இருக்கிறாவோ? ஓ பிரிசி எல்லாம் சும்மா பாப்பா வேலை போயிருப்பா. என்ன திங்கக்கிழமை போயிருப்பா. என் மாமரம் இந்த கமுக மரத்து இருக்க பார்த்து அது எடுக்கும். அதான் முக்கியம். வாரம் பாருங்க வாழை மரம். சரி. கருவேப்பிலை கொடுக்கல ராசாக்கா, தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை கொடுக்கல, ரம்பப்பிள்ளை கொடுக்கல. இதான் அந்த கமுக மரம், பாக்கு மரம்னு சொல்றது. ஓ இங்க இருக்குது, புடுங்கி கொண்டு போங்க. இங்க இருக்கு, எடுத்துட்டீங்களாக்கா? ரம்பாக்குள்ள ரம்ப
அங்கே இருக்கு ரம்ப அங்காளி பக்கம் நாக்கு முடிங்கிட்டு வர அவரை கேளுங்க மாஸ்டரை. ம் ஆனபடியா இது தம்பியை கொண்டு வச்சிருங்க ரெண்டையில இன்னைக்கு எங்களோட அண்ணாக்கள் எல்லாரும் வந்திருக்கணும். அருமையான சாப்பாடு, எல்லாரும் கூடி இருந்து சாப்பிட்டீங்க, நல்லா தான் இருக்கும். எப்படி இருக்கு சாப்பாடு? நல்லா இருக்கு. ம் இந்த சொதி அந்த பால் ரசம் வச்சுக்கிறேன்னு சாப்பிடுங்க. அது அக்கா தான் வச்சா, எல்லாம் நான் வச்சேனான்ற வர எல்லாம் அவ தான் செய்தவா. சண்டியிலையும் சண்டியிலையும் மற்றது என்னக்கா வாழைப்பூ ம் ம் வறுத்தவ. மற்றது கத்திரிக்காய் குழம்பு, பாவக்காய் குழம்பு, வேற என்ன சம்பல் சம்பல், அப்பளம் பொரியல், அப்பளம், பொரியல். உடனே சுகர் போட்டுறானே வெள்ளச்சோறு பண்ண வேண்டா கேட்டு போடுங்க. என்னண்டா என்ன விருப்பம் சாப்பிடல. வேற ராசாக்கா கறி போடலையே? கறி போடவா? சம்பளா என்ன வேணும்? நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஓகே, காட் பிளஸ் யூ. எப்படி நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீங்களா? வெயில் எல்லாம் குறைஞ்சிட்டுதா? கவனமாக இருங்கோ, பார்த்து பத்திரமா நடங்கோ. ஸ்டே ஹாப்பி. பாய்.